முழுமையான உடல்நலம் அப்படிங்கிறது சரிவிகித உணவு, சரியான ஊட்டச்சத்து இது 2யும் போதுமான அளவு எடுக்கும்போது மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம நினச்சிட்ருக்கோம் எக்ஸஸாக ஆல்கஹால் எடுக்கிறது மட்டும்தான் உடலுக்கு தீங்கானது அப்படின்னு. ஆனால் அதை விட ரொம்ப மோசமானது சில மோசமான உணவுகளை நம்ம தெரியாமல் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. அது எந்த மாதிரியான உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஹெல்த்தை நம்மளால் பராமரிக்க முடியும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது சுகர் அதிகமாக உள்ள, சோடா அதிகமாக உள்ள ஜூஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடல்நலனுக்கு ரொம்பவே மோசமானது. ஏன்னா அதில் கலோரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதில் பெரிய நியூட்ரியன்ட் எதுவுமே இருக்காது. அதிக அளவில் சர்க்கரை மட்டும்தான் இருக்கும். அதிகமாக இதை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடல் எடை கூடுறது, க்ரானிக் டிசீஸ் உருவாகிறது, பற்களில் பிரச்சனை வர்றது. சரி, இந்த ட்ரிங்க்குக்கு பதிலாக நம்ம அல்டர்னேட்டிவாக வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடை கூடுறது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்டு மீட், அதாவது மீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது மட்டும்தான் நல்லதாக இருக்கும். ப்ராசஸ்டு மீட் அப்படிங்கிறது ஒரு மீட் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதில் அதிக அளவு சோடியம் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இதில் அன்ஹெல்தி ஃபேட், அடிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய கொலஸ்ட்ரால் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் நான் வெஜிடேரியன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா லீன் மீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது சிக்கன், டர்க்கி, ஃபிஷ் இதெல்லாம் லீன் மீட்ஸ். இதில் ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் வெஜிடேரியனில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய பொருட்களில் அவைலபிளாக இருக்குது. அதாவது சுண்டல், பாசிப்பயிறு, தானியங்கள், பருப்பு வகைகள், ஆல்மண்ட், பாதாம் பருப்பு, பிஸ்தா இந்த மாதிரியான பருப்பு வகைகள் எடுக்கும்போதும் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் அதில் சேர்க்கக்கூடிய அதிகப்படியான சால்ட்டை வச்சு அந்த ஃபுட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக உருவாக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு பர்கர், ஃப்ரைஸ், பீஸா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய அன்ஹெல்தி ஃபேட் இருக்குது. ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான், நமக்கு தேவையான ஒரு பொருளும் கூட தான். ஆனால் அது அன்ஹெல்தி ஃபேட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஒபிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸை உருவாக்குற பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஹெல்த்தி சாய்ஸை நாங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லீன் ப்ரோட்டீன் இதெல்லாம் வீட்டில் செஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அதாவது ஸ்வீட்டுக்கு மாற்றாக மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் இது அதிகமாக சேர்க்கறதுனால டேஸ்ட் பட்டை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட்ஸ் எடுக்கிற மாதிரி இது உருவாக்கிடும். ஸோ இது ஒரு எதிர்மறையான விளைவை தான் உங்களுடைய கட்டில் ஏற்படுத்தும். கட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதி. இதனால் மெட்டபாலிசம் பாதிக்கப்படுது. நீங்கள் இந்த நேச்சுரல் ஸ்வீட்னரை தவிர ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து ஸ்வீட்னர் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்வீட்னால் ஒபிசிட்டி வர்றது, டயபெட்டிஸ் வர்ற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் அப்படிங்கிறதையே லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரியான இனிப்புகள் மூலமாக செய்யப்பட்ட ஸ்வீட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஒரு அளவோடு இருக்கும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும். பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ், ஒரு பேக்கில் வரக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் நிறைய சால்ட் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்நாக்காக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆனால் அதில் சுத்தமாக ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்காது. உங்களோட வெயிட் கூடுறதுக்கு, க்ரானிக் டிசீஸ் வர்றதுக்குலாம் அது முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இதுக்கு மாற்றாக நீங்கள் வந்து நட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காகவும் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். சில ஹோம்மேட் ஸ்நாக்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கடுத்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குக்கீஸ் இதுலையெல்லாம் இந்த பொருளை சேர்க்குறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக. இதுக்கும் ஒபிசிட்டிக்கும் நிறைய லிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளையும் இது உருவாக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்நாக் நீங்கள் வாங்கினாலும் அதோடைய லேபிளில் வந்து இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை லிமிட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து டீப் ஃப்ரைட் ஃபுட், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன், ஆனியன் ரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அன்ஹெல்தி ஆயில் இருக்கும். இது அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கும்போது அன்ஹெல்தி ஃபேட்டும் கலோரியும் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவாது எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. ரெகுலர் கன்சப்ஷனாக போகும்போது என்ன ஆகும்னா
வெயிட் கெயின் ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். ஸோ இது ஹார்ட் டிசீஸை கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான ஆல்டர்னேட்டிவை கண்டுபிடிங்க. இல்லை எப்போவாவது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஓகே. அதிகப்படியான உப்பு, எக்ஸசிவ் சால்ட் அதிகமாக அது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப கேடு தான். நம்மளுடைய கிட்னிக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த உப்பு. பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்துறது, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், உடம்புல அங்கங்கே நீர் சேர்ந்து வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸை வர வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த சால்ட். ஸோ அதிகமான சால்ட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஃப்ளேவர்டு ஹெர்ப்ஸ், புதினா, மல்லி, இந்த மாதிரி பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது ஒரு மாற்றாக இருக்கும். அதுக்கடுத்து ரிஃபைன்டு கிரைன்ஸ், சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள்லேருந்து செய்யக்கூடிய ஒயிட் பிரெட், பாஸ்தா, அரிசி, இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை ஒரு ஆப்டிமம் லெவலில் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிகப்படியான ரிஃபைன்டு கிரைன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறது, வெயிட் கெயின் ஆகிறது. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரியான நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி உணவுகளை சூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய முழுமையான உடல் நலமும் பாதுகாக்கப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு லிமிட் பண்ணுங்கள். அக்கேஷன், எப்போவாது ஒரு தடவை அப்படிங்கிறத போய் நான் ரொட்டீன் உணவு இதை தான் ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய இட்லி மாதிரியோ தோசை மாதிரியோ இதை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் போது அது உங்கள் உடல்நல பெரிய மாற்றங்களை இங்கே சொல்லப்பட்ட உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்கஹாலை விட ரொம்ப மோசமான உணவுகள். ஸோ இதை நீங்கள் அக்கேஷனலாக எடுத்துக்கிறது, முடிஞ்சால் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.